அதுதான் நான் செய்த மிகப்பெரிய தவறு. தெரிஞ்சிருந்தால் நான் அதை பண்ணியிருக்கவும் மாட்டேன். எனக்கு இதே ஏரியாவில் இதை விட கொடூரமாக வந்து நான் கியர் ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு வந்து அந்த நாக்கிங் வந்து ஃபீல் ஆகிட்டே இருக்குது. ஒரு அந்த புஷ். இப்போ இது சொல்கிறதுனால மேபி உங்களுக்கு தோணலாம், E20 கம்ப்ளைண்ட் இன்ஜினுக்குலாம் இது பிரச்சனை வராது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். உங்கள் வண்டி E20 கம்ப்ளைண்ட்டாக இருந்தால் கூட நீங்கள் Alright, let's go. Hello மக்களே, நான் உங்கள் கேகே. இன்னைக்கு ஒரு கடுப்பான செய்தி. அதான் அந்த கடுப்பான செய்தியை டக்குன்னு சொல்லலாமேன்னு பார்த்தேன். ஸோ நான் யூஸ்வலாக உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பேன், என்றைக்குமே வந்து ரெக்கமெண்டட் ஃபியூவல் யூஸ் பண்ணுங்கள் ஃபார். இப்போ இந்த என்லைனை பொறுத்த வரைக்கும் இது 1 லிட்டர் TGDI. ஸோ இதோட ரெக்கமெண்டட் ஃபியூவல் வந்து XP95. ஸோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறது வந்து XP95 தான் பேசிக்லி யூஸ் பண்ணணும். இந்த இன்ஜின் அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து நாக்கிங்கோ எதுவுமே அந்த எஃபெக்ட்ஸ் இருக்காது, நல்லாயிருக்கும். நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, லாஸ்ட்டாக 2 டைம் என்னென்னா ஃபியூவல் ரொம்ப கம்மியாகிடுச்சு. 2 டைமே வந்து எமர்ஜென்சியில் வந்து பக்கத்தில் இருக்கிற பெட்ரோல் பம்ப், ஒன்று வந்து என் வீட்டு பக்கத்தில் உள்ள போட்டேன், இன்னொன்று வந்து இங்கே போட்டேன். ஃபஸ்ட் டைம் போடும்போது பெரிய எஃபெக்ட் இல்லை. ஃபஸ்ட் டைம் போடும்போது எனக்கு மைலேஜ்லேயோ இல்லை பிக்கப்லேயோ எந்த டிஃப்ரென்ஸுமே எனக்கு அவ்வளோவா தெரில. ஸோ நான் அதனால தான் செகண்ட் டைம் கூட நான் யோசிக்காமல் வந்து நான் இங்கே என் ஜிம் பக்கத்துலேயே ஒரு பெட்ரோல் பம்ப் இருந்துச்சு, அதிலே போட்டேன். அதுதான் நான் செய்த மிகப்பெரிய தவறு. தெரிஞ்சிருந்தால் நான் அதை பண்ணியிருக்கவும் மாட்டேன். எனக்கு இதே ஏரியாவில் இதை விட கொடூரமாக வந்து டிராஃபிக் இருக்கும்போதே வந்து எனக்கு வந்து எப்படி சொல்கிறது 13 பாயிண்ட் சம்திங் கொடுக்கும். ரொம்ப கம்மியாச்சுன்னா 12 அந்த மாதிரி கொடுக்கும். ஆனால் இப்போ பார்த்தா 9.6 ஓடிட்டுருக்குது. இது இப்போ இல்லை, நான் வரும்போதே 9.6 தான் இருந்துச்சு. 9 அந்த டைமில் 9 to 10 தான் இருந்துச்சு. 10க்கு கீழே நான் வந்து இது வந்து அவ்வளோ பெரிய டிராஃபிக் கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். இதில் இன்பிட்வீன் ஸ்மூத் ரோடு இருக்கும், நிறையா பேட் ரோட்ஸ் இருக்கும். உங்களுக்கு அவ்வளோவெல்லாம் வந்து நான் வந்து அவ்வளோ ஹை RPM ரைஸ் பண்ணிலாம் நான் ஓட்ட மாட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி லைட்டாக ஸ்மூத்தாக இருக்கும். நான் பாட்டுக்கு அந்த மைலேஜோட RPM ரேஞ்சிலே வந்து நான் ஓட்டிகிட்ருப்பேன். ஸோ பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இருக்காது. ஸோ பேசிக்காகவே வந்து அவ்வளோ பேட் ரோட்ஸ் இருந்தாலுமே வந்து 13 வந்து கொடுக்கும். இது வந்து மேனுவல் அப்படிங்கிறதுனால, DCTனா கூட பரவாயில்ல, மைலேஜ் ட்ராப் ஆனால் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ எனக்கு அந்த மைலேஜ் கூட எனக்கு பெரிய மேட்டராக தெரில. பட் வண்டியை வந்து நான் ஓட்டிகிட்டே இருக்கனால நான் கியர் ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு வந்து அந்த நாக்கிங் வந்து ஃபீல் ஆகிட்டே இருக்குது. ஒரு அந்த புஷ். அது இதுக்கு முன்னாடி எனக்கு ஃபீலே ஆகாது. நான் வந்து எப்போவுமே யூஸ்வலாக XP95 தான் யூஸ் பண்ணிகிட்ருப்பேன். அதனால் எனக்கு வந்து அது அதை நான் ஃபீலே பண்ணதில்லை வண்டி வாங்கினதுலேருந்து. நான் ஏன்டா சடனாக அந்த மாதிரி நாக்கிங் எஃபெக்ட்லாம் இருக்குது, ஏதாவது பிரச்சனையான்னு யோசித்தா இப்போ தான் தெரியுது. இவனுங்க E20 மைலேஜ்னு போட்டு E20 பெட்ரோல் எத்தனால் மிக்ஸை போட்டு வண்டியை இது பண்ணிகிட்டு இருக்கிறானுங்க. நான் இதுக்காக ஒரு ஆக்டேன் பூஸ்டர் ஒன்று வாங்கியிருந்தேன். பட் நான் அதை வந்து இன்னும் யூஸ் பண்ணல. வாங்கி வச்சுட்டு யூஸ் பண்ணாமல் இருக்கிறேன். இன்றைக்கி போயிட்டு வேலையாக அதை எடுத்து ஊற்றணும் போல். ஏன்னா அது அட்லீஸ்ட் ஆக்டேன் பூஸ்டர் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, இவனுங்க வேறு ஆக்டேன் பூஸ்டர் என்ன பண்ணணும்னா அட்லீஸ்ட் கொஞ்சமாச்சும் அந்த ஆக்டேன் ரேட்டிங்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணோம். லெட்ஸ் சி நமக்கு அதில் ஏதாச்சும் எஃபெக்ட் இருக்குதான்னு பார்க்கலாம். நான் வந்து இது எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குதுன்னு நான் கூகுள் பண்ணால் இவனுங்க E20 யூஸ் பண்ணி இன்னும் எக்கச்சக்க பிரச்சனைகளை சொல்லிட்டு இருக்கிறானுங்க. முந்திலாம் நான் வந்து இந்த வண்டியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 17,982 கிலோமீட்டர்ஸ் தான் நான் ஓட்டியிருக்கிறேன். இவ்வளோ வருஷத்தில் ஏன் இவ்வளோ கம்மியாக ஓடிருக்கு அப்படின்னா, மெயின்லி இது வந்து ஒரு ஹைவே மெஷினாக தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். பெங்களூர் டு சென்னை, சென்னை டு பெங்களூர் ஹைவேக்கு மட்டும் தான் நான் யூஸ் பண்ணுவேன். வேறு எதுக்குமே யூஸ் பண்ண மாட்டேன்னு வச்சுக்கோங்களேன்.
பாதி நேரம் வந்து என்ன சொல்கிறது 2 months ஒன்ஸ் யூஸ் பண்ணுறதுனா இப்போ தெரிஞ்சது அவங்களுக்கு. நான் செகண்ட் கியர்லேருந்து அப்படி போகும்போது ஒரு நாக்கிங் ஃபீல். யாரா இப்போ அந்த ஃபீல்ஸ் லைட்டாக இருக்குது. இவனுங்க வேறு வண்டி பெருசாக வச்சுருக்கானுங்க, ஆனால் ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக ஆக்கி ஓட்டுறானுங்க பேட் ரோட்ஸில். எனக்கு தெரில, எஸ்யூ வச்சுருக்கிற நபர்களே சொல்லுங்கள், பேட் ரோட்ஸில் போகிறதுக்கு ஏன் நான் இதை ரொம்ப நோட்டீஸ் பண்ணுறேன். எஸ்யூ வச்சுருந்தா அட்லீஸ்ட் கொஞ்சம் பேட் ரோட்ஸில் கொஞ்சம் கவலை இல்லாமல் ஓட்டலாம் அப்படின்னு நான் கேள்விப்பட்டுக்கிறேன். ஆனால் எஸ்யூவி தான் பாதி நேரம் வந்து ஃபுல் ஸ்லோ ஆகி ரொம்ப டைம் எடுத்து அந்த இதில் ஏறி இறங்குறாங்க. அது எதனாலன்னு எனக்கு சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறேன் வச்சுருந்தீங்கன்னா. ஓகே, நான் கூகுள் பண்ணிட்டேன்ல, அதில் என்ன போடுறாங்கன்னா, நான் முன்னாடிலாம் வந்து அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டேன், 2 months ஒன்ஸ்லாம் யூஸ் பண்ணிகிட்ருப்பேன் அந்த டைம்லாம். இப்போது நான் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன், கண்டென்ட் போடுறேன், ஏதாச்சும் நிறைய பேரை நான் மீட் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ திரும்ப வேறு நான் மற்ற கார் ரிவ்யூ பண்ணுறோங்கிறனால என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் சென்னையில் இருக்கிறாங்க. ஸோ நான் இப்போ சென்னை போய் அவங்க காரை ரிவ்யூ பண்ணுறதுக்கு வந்து சென்னைக்கு போகணும். நிறைய இருக்குது. நான் டே டு டே யூசேஜே வந்து எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஆல்மோஸ்ட் 4 times இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். பட் முந்தி அந்த மாதிரி இருக்காது. முந்தி நான் பாட்டுக்கு வந்து எப்போ தேவையோ அப்போ தான் யூஸ் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ அதனால் பிரச்சனை இல்லாமல் இருந்துச்சு. இப்போ இந்த E20 ஃபியூவலுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் அந்த மாதிரிலாம் வந்து யூஸ் பண்ணாமலாம் இருக்கக்கூடாது, நீங்கள் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டால், இதில் ஏதோ வாட்டர் கான்டென்ட் வந்து அதிகமாக இருக்குதான். ஸோ உங்களோட இன்ஜினை வந்து கரோட் பண்ணுறதுக்கு வந்து அதிகமான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. எனக்கு ஒன்று புரியலை, இவனுங்க வந்து ஏன் அந்த பைத்தியக்காரனுங்க வந்து ஒரு ஆப்ஷனே கொடுக்க மாட்டுறானுங்க. இப்போ இந்த E10 E20லாம் மற்ற கண்ட்ரீஸ்லாம் இருக்குது, அது வந்து இல்லாமலாம் இல்லை. ஏன் நமக்கே வந்து நம்மளோட பழைய ஃபியூல் வந்து E10 போல், அது எங்கேயுமே ஓப்பனாக சொல்லலைன்னு சொல்கிறாங்க. முந்தையே E10 தான் இருந்துச்சு, இப்போ தான் E20 மாற்றிருக்காங்கண்ணே. இப்போ E20 மாற்றினாலே இப்போ E27 கூட இருக்கும் அப்படின்னு சொல்கிறானுங்க. எதுக்குமே வந்து ஒரு சாலிடான ஒரு இது இல்லை. சில பேர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க, எந்தெந்த பெட்ரோல் இதில் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இவன் எதுக்கு ஸ்லோ ஆனான்னு எனக்கும் தெரில. ஸோ இவனுங்க ஆப்ஷனும் கொடுக்க மாட்டானுங்க. இது இன்னும் எவ்வளோ வண்டியை வந்து டேமேஜ் பண்ணுன்னு தெரில. இப்போ இது சொல்கிறதுனால மேபி உங்களுக்கு தோணலாம், E20 கம்ப்ளைண்ட் இன்ஜினுக்குலாம் இது பிரச்சனை வராது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். உங்கள் வண்டி E20 கம்ப்ளைண்ட்டாக இருந்தால் கூட நீங்கள் யூஸே பண்ணாமல் இருக்கிறீங்க அப்படின்னா அது வந்து அஃபெக்ட் பண்ணும். அதுதான் அந்த E20 ஃபியூவலோட இது. மைலேஜ் வந்து ஏன் இல்லை அதை பற்றி கவலை இல்லைன்னு சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கு தெரியும் இது வந்து நம்ம வந்து குயிக்காக ஆக்சிலரேட் பண்ணி நேவிகேட் பண்ணி போவோம் எப்படியுமே. நான் வந்து இந்த ஏரியாவில் வந்து எனக்கு அவ்வளோ பொறுமையாக இருக்காது. ஈவன் பேட் ரோடாக இருந்தால் கூட, இப்போ பார்த்தீங்களா லெஃப்ட் சைடில் ஒரு கார் இருக்குது, இந்த கார் இருக்குது, அவன் கடைசி நேரத்தில் அவன் திரும்பிடுவான். ஓகே, அந்த பக்கம் தான் நிற்கிதா. சம்டைம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம போயிட்டுருப்போம், டெயில்கேட் பண்ணுறதுல ஒரு பெரிய இஷ்யூ வந்து என்னென்னா, முன்னாடி ஒரு கார் நின்றுட்டுருக்குறோம், இவன் கடைசி வரைக்கும் போயிட்டு லாஸ்ட் மொமெண்ட்டில் வந்து ரைட் எடுத்து போயிடுவான். நம்ம போய் லாஸ்ட் மொமெண்ட்டில் போயிட்டு அடி வாங்கிட்டுருப்போம். ஸோ அதனால் கார் ஓட்டும் போது இதெல்லாம் நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. இதான் மக்களே, எனக்கு இதை பார்த்தா ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சு. நான் வந்து மைலேஜ் பற்றி அவ்வளோவா ஃபீல் பண்ணுற ஆள் கிடையாது தான். பட் எனக்கு வந்து இவ்வளோ நம்பர்லாம் பார்த்ததும் வந்து மனவலியாக இருக்குது. அது கூட பிரச்சனை இல்லை, நாக்கிங் தான் இன்னும் கொஞ்சம் காண்டாக இருக்குது. நான் நாக்கிங் வந்து ஃபீல் பண்ணதே இல்லை. யூஸ்வலாக அவங்களுக்கு சொல்லுவாங்க 3 சிலிண்டர்ஸ்னால் அவங்களுக்கு நாக்கிங் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் இந்த வண்டி யூஸ் பண்ணி எப்போவுமே எனக்கு வந்து அந்த நாக்கிங் வந்து ஃபீலே ஆனதில்லை. ஒருவேளை நான் லாஸ்ட்டாக போட்ட பெட்ரோல் பம்பில் வந்து ஃபியூவல்
டென்சிட்டி ஏதாவது இஷ்யூவா? ஸோ டென்சிட்டியும் ஒன்று இருக்குது, பட் ஐ எம் நாட் ஷுர் வெதர் தட் இஸ் த ரீசன். நான் யூஸ்வலாக போடுற இதில் நோட்டீஸ் பண்ணுவேன், 750க்கு மேலே இருந்தால் தான் டென்சிட்டி இருந்தால் தான் நான் போடவே செய்வேன்னு வச்சுக்கோங்களேன். 750க்கு கீழே கம்மியாக இருந்தால் நான் போட மாட்டேன். லெட்ஸ் see. ஃபஸ்ட்டு ஆக்டேன் பூஸ்டரை அதை போட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன். அது ஏன்னா நிறைய பேர் சொன்னாங்க அந்த பூஸ்டர் இது நல்லா இருக்குது, நீங்கள் போடுங்க, உங்களுக்கு அந்த நாக்கிங் இதெல்லாம் ரெடியூஸ் பண்ணணும்னு சொன்னானுங்க. அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். எனக்கு அதில் பெருசாக நம்பிக்கைலாம் இல்லை. லெட்ஸ் see. கடைசி வரைக்கும் போகிறாங்க. அப்புறம் என்ன அப்டேட்ஸ் இருக்குது? அப்புறம் ஒரு சப்ஸ்கிரைபர் அவர்கள் வந்து வெர்னா ரிவ்யூ பண்ணுறதுக்கு வந்து பண்ணலாம், நான் ஒரு வெர்னா எஸ்எக்ஸ் வேரியண்ட் வச்சுருக்கிறேன், அது உங்களுக்கு ரிவ்யூக்கு தரேன், நீங்கள் வாங்க நம்ம ரிவ்யூ பண்ணலாம்னு சொல்லியிருக்காப்புல. ஸோ அது மோஸ்ட்லி வந்து நெக்ஸ்ட் வீக்குள்ளே பிளான் பண்ணி கன்ஃபார்மாக வந்து நெக்ஸ்ட் வீக் சண்டேக்குள்ளே எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணுறது தான் பிளான். லெட்ஸ் see. நான் வந்து என் ஆஃபீஸில் சில ஃப்ராடு வேலைகள் பண்ணி லீவை வாங்கணும். இந்த வீக் வந்து பார்க்கலாம். நான் வந்து ஒரு ஐடியா வச்சுருக்கிறேன் மைண்டில். நான் இப்போ சென்னை போயிட்டு பிரச்சனை என்னன்னா டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. எனக்கு சண்டே ஒர்க் இருக்குது. நான் ஃப்ரைடே லீவ் எடுத்துருக்கிறேன் இந்த வீக்கை. ஸோ ஃப்ரைடே போயிட்டு ஃப்ரைடே ஆஃப்டர்நூன் போனால் கூட ஃப்ரைடே ஒரு காரை நான் சொன்னேன்ல, என் ஃப்ரெண்டு டாட்டா ஹரியரா சஃபாரியா என்ன வாங்கினான்னு தெரியல, மறந்துடுச்சு. ஹரியர் தான் வாங்கினான்னு நினைக்கிறேன். அவன் வண்டியை வச்சு ஒரு ரிவ்யூவை போட்டுட்டோம் அப்படின்னா அதையும் ஷூட் பண்ணிடலாம். அப்புறம் என்னோடய இன்னொரு ஃப்ரெண்டு வந்து பலினோ வச்சுருக்காப்புல, 2-3 பேர் பலினோ வீடியோலாம் போட சொன்னாங்க. ஸோ அதையும் ஒரு ரிவ்யூவை போட்டு, இன்னொரு ஃப்ரெண்டு வந்து அவுடி வச்சுருக்காப்புல, ஆனால் அந்த பைபிளில் சென்னையில் இருக்கிறான்னு தெரியல. இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து அதையும் வாங்கி போடலாம். பட் அதான் டைம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. 1.5 days தான் எனக்கு டைம் அங்கே இருக்கிறதில்ல. ஸோ அதுக்குள்ளே நான் எவ்வளோ பேரை நான் எங்கே போய் எல்லாம் ஒரு ரேஞ்ச் எண்டில் இருக்கிறாங்க, அவங்கள மீட் பண்ணி நான் இது பண்ணணும். இதில் என்னென்னா நான் இப்போ சென்னை போவேனாங்கிறதே டவுட்டாக தான் இருக்குது இந்த பிளான்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது. ஏன்னா நான் வந்து பர்த்டேலாம் செலிப்ரேட் பண்ணுற ஆள் கிடையாது. லெட்ஸ் see, பார்ப்போம், நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்புறம் எங்கள் வீட்லேயும் வந்து ஒரு சின்ன அப்டேட் ஓடிட்டுருக்குது. அவங்க வந்து வேர்னா வாங்குறதுக்கு வந்து பிளான் பண்ணிகிட்ருக்குறாங்க. நான் வந்து வேர்னா எஸ்எக்ஸ் ஐவிடி வாங்க சொல்லியிருக்கிறேன். ஸோ அதுவும் நான் போயிட்டு எனக்கு கூப்பிட்டுட்டு இருக்கிறாங்க, டெஸ்ட் ட்ரைவ் நீ ஒரு வாட்டி பண்ணிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கும் நான் வந்து போய் ஒரு வாட்டி அவங்களுக்கு வந்து நான் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி இது பண்ணுறேன்னா அவங்க ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகி புக்கிங்கை போட்டுருவாங்க. ஸோ அதையும் நான் பண்ணுறேன் அப்படின்னா மோஸ்ட்லி நான் வந்து ஒன்ஸ் அது டெலிவரி ஆகுதுன்னா திரும்பவும் நான் ஒரு வாட்டி சென்னை வருவேன். வந்துட்டு அது வந்து ஐவிடி வேரியண்ட் தான் மோஸ்ட்லி வாங்குவாங்க. ஸோ அதையும் ரிவ்யூ பண்ணுவேன். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த 2 டாகேஷ் பாய் ஹோப்ஃபுல்லி இது 2ஐயும் ரிவ்யூ பண்ணாலே ஐ திங்க் நிறைய பேர் வரனா கேட்டுட்டு இருக்கிறாங்க. அதனால் கன்ஃபார்ம் மற்ற கார்ஸ்லாம் வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். ஏன்னா அது வந்து எனக்கே வந்து கன்ஃபார்மாக தெரில, நானே கன்ஃபார்ம் இல்லாமல் உங்களை வந்து இது சொல்ல முடியாது. ஸோ ஹோப்ஃபுல்லி நான் அதுக்கப்புறம் நிறைய சேனல்ஸ்லாம் பார்த்தேன். அப்புறம் ஒரு பிர்லாஸ் அவரோட சேனலில் ஒரு இதில் பார்த்துருந்தேன். அவரும் சொல்லிட்டு இருந்தார், நான் ஸ்டார்டிங்கில் இருக்கும்போது என் சப்ஸ்கிரைபர்ஸ் தான் வந்து கார்லாம் கொடுத்து இது பண்ணாங்க அப்படின்னு. அதெல்லாம் கேட்கும்போது நான் வந்து பரவாயில்லையே நமக்கெல்லாம் இது நடக்குது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ விஜய்னு ஒருத்தர் தான் வந்து எனக்கு இது பண்ணாப்புல, பிங் பண்ணி அந்த மாதிரி நான் இது பண்ணுறேன், உங்களுக்கு கவலைப்படாதீங்க நம்ம ரிவ்யூ போடலாம் அப்படின்னாப்புல. தேங்க்யூ ஸோ மச் பிரதர், ஒரு சின்ன ஷவுட் அவுட். அப்புறம் நான் வந்து இன்ஸ்டா சேனல் வந்து இன்ஸ்டாகிராம் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கிறேன்.
நீங்கள் இன்ஸ்டா சேனல் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுங்கள். அதில் இன்னும் எக்ஸ்க்ளூசிவாக எந்த கண்டென்ட்டும் போஸ்ட் பண்ணல, பட் I'll ட்ரை. ஏன்னா எனக்கு இன்ஸ்டாகிராமுக்கும் எனக்கும் வந்து சில வாய்க்கா தகராறுகள் இருக்குது. அதனால தான் நான் வந்து அது இன்ஸ்டாகிராமுக்கும் எனக்கும் வாய்க்கா தகராறு இல்லை, இன்ஸ்டாகிராமில் இருக்கும் சில வடக்கு நண்பர்களுக்கும் எனக்கும் வாய்க்கா தகராறு இருக்குது. அதனால் வந்து நமக்கு வந்து இன்ஸ்டா மேலே அவ்வளோவா இன்ட்ரெஸ்டே இல்லாமல் இருக்குது. பட் லெட்ஸ் சி, உங்களுக்கு போடுறேன் சூன். இது ஒரு சின்ன அப்டேட் தான், பெருசாக வேறு எதுவும் இந்த வீடியோவில் இருக்காது. சும்மா வேணால் வெளியே போய் ஒரு வாக்கை போடுவோம். அப்பா அப்பா, டைம் 5:05, அருமையான டைம். சன்செட் டைமில் ஷூட் பண்ணுறதே ஒரு ஜாலியான இதாக தான் இருக்குது. ஓகே மக்களே, பாய். நான் பார்க்கலாம். நீங்கள் ஏதாச்சும் சஜஷன் இருந்தாலும் சொல்லுங்கள். I'll try to do that. Bye.